ஜெயம் கொடுக்கும் தேவனுடைய மேலான நாமத்திலே அருமையான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தருடைய மேலான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவருடைய தயவினாலும் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆசீர்வாதமான வழியை நமக்கு வைத்திருக்கிறார். அது வெற்றியின் வழி, அது ஆசீர்வாதத்தின் வழி, மீட்பின் வழி. அந்த வழியை நமக்கென்று ஆயத்தம் பண்ணின ஆண்டவர் தாமே. உங்களுடைய கையின் பிரயாசங்கள், உங்களுடைய படிப்புகள், உங்களுடைய தொழில்கள், இவை எல்லாவற்றிலேயும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கட்டளையிட உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய தியான பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-16 வசனங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 16 வசனங்கள். தியான வசனம் 12 மற்றும் 14ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12 மற்றும் 14ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. நீ இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது நான் வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு இந்த பகுதியை நான் வாசிப்பது உண்டு. ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார், அவனை அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார்? ஒரு யுத்த களத்திற்கு அனுப்புகிறார். எப்பொழுது? கிராஜுவேஷன் முடிந்த பின்பாக. ஒருவேளை அவனுடைய பயிற்சிகளெல்லாம் முடிவு பெற்று விட்டது. இப்பொழுது அவனை என்ன செய்கிறார்? ஆண்டவர் அனுப்புகிறார், யுத்த களத்திற்கு அனுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் தம்முடைய பணிக்கு அனுப்பக்கூடிய மனிதனை அவர் பயிற்றுவிக்கிறார். அவ்விதமாக பயிற்சி பெற்றவனை மாத்திரமே தேவன் அனுப்புகிறார். இங்கே கிதியோனை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், அவன் சில பயிற்சிகளை எடுப்பதை பார்க்கிறோம். எப்பொழுதும் தேவன் சோம்பலாக இருக்கிறவன், நிர்விசாரமாக இருக்கிறவன், ஏனோதானவென்று ஒரு அக்கறை இல்லாமல், உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிற மனிதனை தன்னுடைய பணிக்கென்று ஆண்டவர் அழைப்பதில்லை. இங்கே அழைக்கப்படுகிறவன் யார்? கிதியோனை பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய விளைச்சலை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கும்படியாக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஏதோ ஒரு வேலையை பார்க்கிறான். அவன் ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருக்கிறான். வயல்வெளியிலே அறுவடை ஆகிவிட்டது, போரடிக்க வேண்டும். போரடிப்பதற்கு களத்துமேட்டுக்கு கொண்டு செல்லுவார்கள், களத்துமேட்டுக்கு. ஆனால் களத்துமேட்டுக்கு செல்லுகின்ற பொழுது ஒருவேளை மீதியானியர்கள் அல்லது எதிரிகள், சத்துருக்கள் இவர்களுடைய விளைச்சலை கண்டுபிடிப்பதற்கு ஒரு ஏதுவாக மாறிவிடும். ஆகையினால் எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக களத்துமேட்டிற்கு செல்லாமல் ஆலைக்கு சமீபமாய் அவன் போரடிக்கிறான். ஆலை என்பது பள்ளத்தாக்கிலே இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஆலையில் திராட்சை ஆலைகளை வைப்பது காற்று இருக்கக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட சமமான பூமியிலே அந்த ஆலைகளை வைப்பார்கள். இவன் அங்கே வைத்து போரடிக்கிறான். போரடிப்பதை தூற்றுவதற்கு அவன் வீசுகிறான் என்றால் காற்று இருக்காது. ஆனால் அவனுடைய எண்ணம் என்ன? காற்று இருக்கிறதோ இல்லையோ, என்னுடைய விளைச்சலை நான் பாதுகாக்க வேண்டும். ஆகையினாலே எந்த இடத்திலே நான் இருக்கிறேன் என்பதில் நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் போரடித்து கொண்டிருக்கிறான். பயத்தின் மிகுதியினாலே மீதியானியர் கொள்ளையடித்து விடக்கூடாது என்ற ஒரு பயம் நிறைந்தவனாக அவன் அங்கே காணப்படுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக புதிய கல்வியாண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற அருமை சகோதரனே, சகோதரி, அன்பு தம்பி, தங்கச்சி, ஒருவேளை உயர்கல்விக்காக காத்திருக்கிற என் அருமையான தேவ பிள்ளையே, உனக்கான வார்த்தை தான் இது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ பயிற்சி பெறுகின்ற பொழுது உன்னை கிராஜுவேஷனுக்கு கொண்டு உன்னை அவருடைய திட்டத்திலே, அவருடைய சித்தத்தின் மையத்திலே வைத்து உன்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். யாரை அழைக்கிறார்? ஒரு பெரிய பலசாலியை அல்ல. அங்கே நாம் பார்க்கிறோம், 12வது வசனத்தில் பார்க்கிறோம், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொல்லி. இவன் ஒரு பராக்கிரமசாலி அல்ல, கோழை. ஆகையினாலே இரவோடு இரவாக அதை அறுத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய விளைச்சலை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகவும், களத்துமேட்டுக்கு கொண்டு சென்றால் கூட பயமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஒரு கோழையாக தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன்னுடைய கடமையை செய். நீ கோழையாக இருக்கலாம், பலவீனனாக இருக்கலாம், ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை அழைக்கிறார். இங்கே ஒரு கோழையை அழைக்கிறார், ஒரு பலவீனமானவனை அழைக்கிறார்.
அவன் யார் அந்த பலவீனமான மனிதன்? கிதியோனே 15வது வசனத்தில் சொல்லுகிறதை பாருங்கள். ஆயன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஆம், ஒரு சிறியவனை, பலவீனனை, எண்ணிக்கையில் குறைவுள்ளவனை ஆண்டவர் அழைக்கிறார். ஹி வாஸ் எ ஸ்கெப்டிக், சந்தேகம் நிறைந்தவன், அண்ட் சினிக், அவன் நம்பிக்கையற்றவனாக இருந்தவன். ஒருவேளை அவன் எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு சந்தேகம், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. இவ்விதமான பலவிதமான பலவீனங்கள் நிறைந்த அந்த கிதியோனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார். எல்லா விதமான ஷார்ட்கமிங்ஸ் அண்ட் இன்னபிலிட்டிஸ் காட் கால்ஸ் ஹிம் மைட்டி வேலர். இத்தனை குறைபாடுகள், அவனுடைய பலவீனங்கள், இவை அனைத்தும் இருந்தும் பராக்கிரமசாலி என்று ஆண்டவர் அழைக்கிறார். அமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பின் பிரகாரமாக அவன் வல்லமையாய் செயலாற்றினான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். புதிய கல்வி ஆண்டுக்குள்ளாக, புதிய வகுப்புகளுக்குள்ளாக, புதிய பாடத்திட்டங்களுக்குள்ளாக செல்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது என்னால் முடியாது, இது எப்படியாகும், அது எப்படியாகும், நான் எடுக்கிற முயற்சிகள் சரியாக இருக்குமா, நான் தேர்ந்தெடுக்கிற தேர்ந்தெடுப்புகள் சரியாக இருக்குமா? நீ எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்துவிடு. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் எல்லா திட்டங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் வைத்து விடுங்கள். அவர் நலமான பாதையிலே நடத்துவார். வழி இதுவே, இதிலே நட என்று சொல்லுவார். ஆம், இப்படிப்பட்ட ஆண்டவரால் அழைக்கப்பட்ட பலவிதமான பலவீனங்களோடு இருக்கிற மனிதன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவனாக இருக்கிறான். இந்த அழைப்பு எங்கிருந்து வருகிறது? தேவனிடம் வருகிறது. த கால் ஃப்ரம் த லார்ட். தேவனுடைய சமூகத்திலிருந்து அழைப்பு வருகிறது. யாருக்கு? பலவீனமாக இருக்கிறவனுக்கு பலன் கொடுக்கும்படியாக. ஒருவேளை கடைசியாக எளிமையாக இருக்கிறவனை ஃபஸ்ட்டாக கொண்டு வருகிற அந்த ஒரு அழைப்பு. ஆம், ஒருவேளை தன்னுடைய வாழ்க்கையில் இருளுக்குள்ளாக இருக்கிறவனுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருந்தது. ஆம், தோல்வியே சந்தித்து கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு வெற்றியின் அழைப்பாக இது காணப்படுகிறது. நிறைந்த ஒரு மனிதனுக்கு வெற்றியின் துணியாக இந்த அழைப்பு காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சூழ்நிலைகள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய காரியங்கள் எனக்கு விரோதமாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை நான் சந்திப்பதற்கு எனக்கு ஒரு தைரியத்தை, மனத்திடனை கொடுக்கிற ஒரு அழைப்பாக என் ஆண்டவருடைய அழைப்பு இருக்கிறது. பவுலடிகளார் கொரிந்தியர் சபைக்கு எழுதுகின்ற பொழுது 1வது நிருபத்தில் 27 மற்றும் 28வது வசனங்களை அவர் சொல்லுகிறதை பாருங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். தேவனுடைய தெரிந்தெடுப்பை பாருங்கள். ஆகையினாலே நீ சிறப்பானவன், நீ எல்லா திறமையும் உடையவன் என்பதற்காக உன்னை ஆண்டவர் அழைக்கவில்லை. நீ பலவீனமானவன், செயலாற்றலிலே நீ மந்தமுடையவன் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் என்னையும் உன்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பைத்தியங்களாக இருக்கிற நம்மை அவருடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய அழைப்பு இப்படிப்பட்டவர்களுக்கு தான். ஆகையினாலே ஒதுங்காத, எனக்கு அது தெரியாது, இது தெரியாதுன்னு, அது குறைவு இருக்குது, இது குறைவு இருக்கிறது, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, உன் தேவனாலே நீ எல்லாவற்றையும் செய்ய முடியும். உன் ஆண்டவர் இந்த புதிய கல்வி ஆண்டிலே உனக்கு மேன்மைகளை கொடுக்க போகிறார். உன்னுடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த புதிய மாதத்திலே உன்னுடைய கையின் பிரயாசங்கள், உன்னுடைய அனைத்து காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆம், பரிசுத்த வேதாகமத்திலே பார்ப்போம் என்றால், திக்குவாயனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தலைவனாக மாற்றினார். மோசே திக்குவாயனாக இருந்தான், கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்தார். தாவீது மேய்ப்பனாக இருந்தான், ஆடுகளின் பின்னால் அலைந்து கொண்டிருந்தவனை ராஜாவாக மாற்றினார். தேவனுடைய பணியை செய்யக்கூடிய ஒரு மகனாக நெகேமியாவை அவன் பானபாத்திரக்காரனாக இருக்கின்ற வேளையில் அவனை தெரிந்தெடுத்தார். ராகாப் என்கிற வேசியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்கும்படியாக தெரிந்தெடுத்தார். தெபோராவை அவர் ஒரு பலவீனமான ஒரு பாத்திரமாக இருந்தாலும் ஆண்டவர் பலமுடைய ஒரு பிள்ளையாக மாற்றும்படியாய் தெரிந்தெடுத்தார். நான் சிறுவன் என்று சொன்ன எரேமியாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். கல்வி அறிவில்லாத சீடர்களை தம்முடைய சீடர்களாக அவர் தெரிந்தெடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, அடிமை பெண்ணாக கொண்டு செல்லப்பட்ட ஒரு சிறுமியை தேவன் அந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்கே தெரிந்தெடுத்து நாகமானின் வீட்டிற்கு சென்று அனுப்பினார். ஆம், அருமையான தெய்வத்தின் பிள்ளைகளே, அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார்.
இந்த நாட்களிலே உங்களை என்னை பலப்படுத்த விரும்புகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உங்களுடைய எல்லா நன்மைகளையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆண்டவர் அழைக்கிறார். இங்கே கிதியோனும் அவனுடைய கூட்டத்தாருமாக அறியப்படுகிறார்கள். எப்படி 300 பேர், ஒரு சிறு கூட்டம் தேவனால் அழைக்கப்படுகிறார்கள். எதற்காக? ஒரு பெரிய யுத்த சேனைகளோடு போராடும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்கள், ஆனால் எண்ணத்தில் தேவனை பிரதிபலிக்கிறவர்கள், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். நானும் எண்ணிக்கையில் அல்லது நம்முடைய திறமையில், நம்முடைய தாளந்துகளில் நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய எண்ணம் தேவனுக்கு அடுத்ததாக இருக்கும் என்றால் அந்த குறைவை நிறைவாக்கி அந்த விளிம்பு மட்டும் நிறைப்பினார்கள் தண்ணீரை. அந்த ரசம் கடைசி வரைக்கும் நல்ல ரசமாக இருந்தது. ஆம், நீ கொடு, ஆண்டவுடைய கரத்திலே கொடு. 5 அப்பம்தான், 2 மீன் தான். அது ஆண்டவுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட பொழுது 5000 பேருக்கும் அதிகமானவர்கள் சாப்பிட்டு திருப்தியாகக்கூடிய நிலைமையில மீதம் இருந்ததை பார்க்கிறோம். அந்த சிறுவன் மாத்திரம் அதை புசித்திருப்பான் என்றால் அந்த ஒற்றை சிறுவன் மாத்திரம்தானே பசியாக இருப்பான். நீ உன்னிடத்திலே இருப்பதை கொடு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் எண்ணிக்கை அல்ல, எண்ணத்தை விரும்புகிறார். இட் இஸ் நாட் த நம்பர் பட் த லார்ட் ஹூ இஸ் வித் அஸ். என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது எனக்கு எண்ணிக்கை குறித்ததான கவலை வேண்டிய அவசியமே இல்லை. இஸ் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் வெற்றி வேந்தர். இஸ் த லார்ட் ஆஃப் விக்ட்ரி. இஸ் இம்மானுவேல், இஸ் வித் அஸ். அவர் இம்மானுவேலராக என்னோடு கூட இருக்கிறார். இஸ் ஆல் சஃபிஷியன்ட் லார்ட். அவர் எல்லா காரியங்களுக்கும் போதுமானவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு சகோதர சகோதரி, புதிய பாடத்திட்டங்களை எடுத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, புதிய தொழில்களை தொடங்குகிற அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து சுயித்திருக்கவும், பலுகி பெருகவும், மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைக்கவும், பெரிய வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளவும் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஆண்டவரை அழைத்திருக்கிறீர்களா? அவர் உங்களோடு இருக்கிறாரா? உங்களுடைய தாளந்துகளை மாத்திரம், உங்களுடைய முயற்சிகளை மாத்திரம், உங்களுடைய ஞானத்தை மாத்திரம் நீ நம்பியிருக்காதே. தேவன் உன்னோடு வாசம் பண்ணும்படியாக நீ இடங்கொடு. அவருடைய வல்லமையுள்ள கரங்கள் உன்னை தொடும், உன்னை வழிநடத்தும், உனக்காக யுத்தம் செய்யும் கரங்கள் அவை. ஆகையினாலே மறந்து போகாதே. வெற்றி உன்னுடையது, வெற்றி உன்னுடையது. காரணம் உன்னுடைய முயற்சி அல்ல, உன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறபடினால. பராக்கிரமசாலியே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னோடு வருகிறவர் தேவன். அவர் இந்த மாதம் முழுவதும் மறுநாட்களிலே உங்களுடைய புதிய தொடக்கங்களிலிருந்து நீங்கள் அவைகளை அச்சீவ் பண்ணும் மட்டுமாக உங்களுடைய வாழ்க்கையில் இலக்கை அடையத்தக்கதாக தேவன் உங்களுக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் சத்துவத்தையும் கட்டளையிடுவாராக. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கோழைகள் சுவாமி, ஆனால் நீர் எங்களை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பலவீனர்கள், நாங்கள் எளியவர்கள். ஆண்டவரே, நாங்கள் சந்தேகம் நிறைந்தவர்கள், நாங்கள் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் எங்களை பலப்படுத்துகிற தேவன் அழைக்கிறீர். எங்களை பயிற்றுவிக்கிற தேவன் எங்களை அழைக்கிறீர். எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன் எங்களை அழைக்கிறீர். நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாங்கள் எங்களுடைய சுயத்தில் சார்ந்தல்ல, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து தேவனில் சார்ந்து மேலான வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.